அப்போ இன்னைக்கு யார் உள்ளத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரோ அவங்கள ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. தேவ கிருபை ரட்சிப்பு நேரம் என்ன செய்யும்? நடத்தும். இயேசு கிறிஸ்து தேவ கிருபையினாலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். அது மூலமாக உங்களுக்கு ஒரு 3 கிஃப்ட் கொடுக்கப்பட்டார். ஒன்று இருக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ரட்சிப்பா. எல்லா பாவத்திலிருந்தும் மத்தியில பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிறந்த ரீசன் என்ன? ரட்சகரா பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? எல்லா மனுஷங்களையும் பாவத்திலிருந்து ரட்சிக்கவே பிறந்தார். ரட்சகர் என்று சொல்லி அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவன் அன்பிற்காக வெளிப்பட்ட விதமாய், பூமியிலே பிறந்த விதமாய் இந்த ரட்சிப்பு நமக்கு என்னது? வெளிப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த முதல் கிஃப்ட் ஆகும். ஹல்லேலூயா. அதாவது பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை சந்திக்கும் போது அவர் வெறும் கையில வரல. அவர் கிருபையினால் என்ன செஞ்சிருக்கிறார்? மோசே நாயப்பன் வரல. இது தேவன் மகாபெரிய கிருபையினால்